ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 விதமான தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோங்க. இந்த முறுக்கு ரெசிபி, தட்டை ரெசிபி எல்லாத்தையும் நம்ம 10 நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாது. அதனால் இதை பார்ட் 1ஆக போட்டிருக்கேன். பார்ட் 2விலையும் இன்னும் 3 கார ரெசிபீஸோடு வரேன். பார்ட் 3 இனிப்பு ரெசிபீஸோடு பார்க்கலாங்க. ஏன்னா ஸ்வீட் கடைசி நிமிஷத்தில் தான் செய்வோம். அதனால் பார்ட் 3ல் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி இப்போ பார்க்குறதுல முதல்ல நம்ம இட்லி அரிசியில் எப்படி முறுக்கு பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதுக்காக 1.5 கப் இட்லி அரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ இந்த அரிசியோட இதற்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உளுந்து மாவு நான் கடையில் வாங்கினதாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதானா லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடிச்சு ஜலிச்சு இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது தேன் குழல் முறுக்கு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள அந்த அச்சு தான் எடுத்துருக்கிறேன். முறுக்கு அச்சில் லேசாக எண்ணெய் தடவி இந்த மாவை உள்ளே போட்டுக்கலாம். இதை நம்ம தனியாக பிழிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அடுப்பில் ஏற்கனவே எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு இது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம நேரடியாக பிழிஞ்சிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. லேசாக சுற்றி விட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் கரண்டியில் கூட பிழிஞ்சிட்டு அதை கூட எண்ணெயில் விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குதுன்னு. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம சூப்பரான இட்லி அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டை ரெசிபி. தட்டை எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒரு ரெசிபிங்க. இந்த தட்டை ரெசிபி பண்ணுறதுக்காக முதல்ல பொட்டுக்கடலையை நம்ம பொடிச்சு வச்சுக்கணும். அதை நான் இங்கே பொடிக்கிறத காமிக்கல. 1/2 கப் அளவிற்கு பொட்டுக்கடலையை நம்ம நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் பொழுது நல்லா முறுமுறுப்பை கொடுக்கும் தட்டைக்கு. பாருங்கள், இங்கே 1/2 கப் அளவிற்கு பொட்டுக்கடலை மாவு பொடிச்சு வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவிற்கு அரிசி மாவையும் அந்த பொட்டுக்கடலை பொடிச்சு வச்ச மாவு அது 1/4 கப், அதோட 1/4 கப் உளுந்து மாவு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். நல்ல பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், காரத்திற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட கடலைப்பருப்பை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை 1-2 லேசாக உடச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம தட்டையை சின்ன சின்ன தட்டையாக தான் செய்ய போகிறோம், மினி தட்டை. அதனால தான் இது 1-2 உடச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பட்டர் அதையும் உருக்கி வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பட்டர் உருக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். உருக்கி வச்ச வெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு முன்னாடி இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த வெண்ணெய் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசையணும். ஒரேடியாக தண்ணி விடாதீங்க. நல்லா நம்ம இடியாப்ப மாவு எந்த பதத்துக்கு வரும் அந்த பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சுன்னு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தட்டை வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு ட்ரேயில் பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலால் லேசாக எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சின்ன சின்ன தட்டை பண்ண போகிறதுனால சின்ன சின்னதாக உருண்டைகள் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு அந்த ட்ரேயில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போது அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை அந்த தட்டை மேலே அப்படியே அந்த உருண்டைகள் மேலே அப்படியே மூடிட்டு, அடியிலையும் ஷீட் இருக்குது,
மேலேயும் ஷீட்டால் மூடிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையான ஒரு பவுல் இல்லைன்னா பெரிய டம்ளர் மாதிரி கிண்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி அளவில் எல்லா பக்கமும் ஒரு பக்கம் குண்டா பெருசாக சிறுசாக இல்லாமல் தட்டை வந்து ஃபுல்லுமே நல்லா ஈவனாக வர்ற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா சூடாக வச்சாச்சு. சூடான எண்ணெயில் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ லேசாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு தட்டை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் பெருசு பெருசாக கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், தட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம 10 நாள் 15 நாள் வச்சு கூட இதை சாப்பிடலாம், எதுவுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ தட்டைக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மீண்டும் ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற முறுக்கு, வட்ட வட்டமான இந்த முறுக்கு. ஏன்னா இந்த மாதிரி வட்ட வட்டமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதற்காக நான் இன்றைக்கி 2 கப் அரிசி மாவு, இதோட 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். எள்ளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துருக்குறேன். வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. அதனால் அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியாப்பம் மாவெல்லாம் பிசைஞ்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அதே பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு காட்டன் துணி நல்லா நனைச்சி எடுத்து புழிஞ்சிட்டு கூட அதை விரித்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டார் அச்சு எடுத்துருக்கிறேன். முறுக்கச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உள்ளே போட்டு முதல்ல நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷீட் மேலே நான் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது நம்ம அந்த ஜல்லடை கரண்டியில் கூட ஒவ்வொன்றா பிழிஞ்சு எடுத்து அந்த கரண்டியை அப்படியே எண்ணெயில் விட்டு கூட நம்ம பொரிச்சிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் அடுப்பில் எவ்வளோ போடுறேன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி சுற்றும் பொழுது பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஆசையாக இருக்கும். இதே மாதிரி ஃபஸ்ட் ட்ரிப்பில் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு சுற்றி வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு, ஏற்கனவே நல்லா எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய வானிலை, அதாவது வடைச்சட்டி எந்த சைஸுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 5 கூட போட்டு ஒரே டைமில் பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும், முறுமுறுன்னு, ரொம்ப ஹார்டாக கடிக்க முடியாமல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கை உள்ளே போட்ட உடனே அடுப்பை கொஞ்சம் மிதமாக்கிட்டு நல்லா இதை திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான வட்ட வட்ட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜல்லடை கரண்டியில் கூட நம்ம ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேண்டானா இப்படியே அடுப்புலையே கூட நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் 3 வகையான, அதாவது 2 முறுக்கு, ஒரு தட்டை முறுக்கு ரெசிபிஸ் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.